நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் நாள் 2. இந்த நாளிலே ஞானத்தின் முக்கியத்துவம், அதாவது ஒரு மனிதனுக்கு ஞானம் அவசியம். அவன் ஞானத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவானானால் எல்லாவற்றையும் ஈஸியாக, அதாவது ரொம்ப சிரமப்படாம ஞானத்தோடு இருக்கும்போது நிறைய பக்க விளைவுகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். அதுதான் ஆண்டு இந்த 2ஆம் அதிகாரத்திலே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலை இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நம்ம இந்த அறிவை கண்டடையணும், கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று கண்டடையணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை பார்க்கலாம். என் மகனே சொல்றார், இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, ஞானமா இருக்கிற காரியங்களுக்கு சாய்க்கணும். இருதயத்தை என்ன பண்ணணும்? புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, நம்ம புத்தி என்ன சொல்லுதோ அதுக்கு இருதயத்தை நம்ம அமைய பண்ணும் பொருட்டும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை பத்திரப்படுத்துறோம். ஆண்டு கொடுத்துருக்கிற கட்டளைகள், சில வாழ்க்கை முறையில சில கட்டளைகள்லாம் இருக்கும், வாழ்க்கையை செவ்வையாய் நடத்துறதுக்கு. அந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்றும் புத்தி சத்தமிட்டு அழைக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஒரு வெள்ளி புதையல் அப்படிப்பட்ட காரியங்களை கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விடாம தேடுவோம். அது கிடைக்கிற வரைக்கும். இங்க இருக்கு, வெள்ளி இருக்கு, புதையல் இருக்கு. அது போலதான் ஆண்டு 4வது வசனம் சொல்றார், வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயானால் அப்பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலை நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஈஸியா பாருங்க. நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது, செவியை சாய்த்து இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும்போது, ஆண்டவருக்கு பயப்படுதலை நம்ம அறியும் போது, அடுத்த வசனம் 6வது வசனத்துல, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். பாருங்க, யார் தரா ஞானத்தை? ஆண்டவர் தான் தருவார். கர்த்தர் தான் தருகிறார் ஞானத்தை. நம்மளுடைய சுய பலத்தினால நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சுயபலத்தினால நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம், அது விருதாவா இருக்காது, அது பிரயோஜனமா இருக்காது. அப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம வச்சு யூஸ் பண்ணா அதுல நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய ஞானத்தை நாம அறிந்து செயல்படும் போது அதோட அவர் என்ன பண்ண, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வருமா. ஞானத்தை மாத்திரம் தரல, அறிவையும் தராரு, புத்தியும் தருகிறார். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம ஈஸியா வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம 3வதாக பார்க்கலாம். அப்புறம் நீதிமானுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார். யாருக்கு வைக்கிறாரு? நீதிமானுக்கு தான். நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் தான் நம்ம சொல்றோம் எனக்கு ஞானமே இல்லை. ஆனா வேதத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீதிமானுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நாம தான் ஞானம் உள்ளவர்களாய் அநேகருக்கு அறிய முடியாத காரியங்களை சொல்லி தர வேண்டும். நம்ம நிறைய பேர் உலக